எங்கள் மாநில பொதுச் செயலாளர் அமைச்சர் திரு புஷி ஆனந்த் சார் அவர்களின் வழிகாட்டுதல்படி இன்று முதல்ல என்னை ஜெயிக்க வச்ச பூந்தமல்லி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் சொந்தங்களுக்கும் என் அம்மா அக்கா தங்கச்சி அனைவருக்கும் என் அண்ணன் தம்பி அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. என்னையும் தளபதி விஜய் அண்ணா, நான் ஒரு சாதாரண ஏழ்மை கொடுத்த பிறந்தவன், தலித் சமுதாயத்தை சேர்ந்தவன். என்ன புரட்சியாளர் டாக்டர் சட்டமேதை அம்பேத்கர் அவர் வழியில் நடக்கும் நமது கொள்கை தலைவர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அவர் வழியில் நடக்கும் நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி விஜய் அண்ணாவை வணங்கி என்னையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அண்ணாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல தலைவர் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே யாரையும் பார்க்க முடியாது. நமக்கு 25 வருஷம் இன்னும் முதலமைச்சர் யாருன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான், வேற யாருமே இல்லை. ஏன் இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுங்க, இன்னும் 25 வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆள போது நம்ம தளபதி முதலமைச்சர் விஜய் அண்ணா தான். உண்மையா இல்லையா? சவுண்டே காணுவாங்க. நிரந்தர முதலமைச்சர் யாருன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான். நாளைக்கு அவர் பிறந்த நாள், நீங்க எல்லாம் அவரை வாழ்த்தணும், பெரியவங்க எல்லாம் தளபதியை வாழ்த்தணும். தளபதி இன்னும் மென்மேல வளரணும், வருங்காலத்தில் அவர் இந்தியா பிரதமரே ஆகணும். நீங்க எல்லாம் வாழ்த்தணும் அண்ணனை. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் சிவசங்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் நான் ஒரு சின்ன இணைப்பு விழா தான் பார்த்தேன். இங்க பார்த்தா ஒரு மினி மாநாடே நடத்திக்கிறாரு அண்ணன், ரொம்ப நன்றிதான். மற்றும் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெகன் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் கிளைமன்ற நிர்வாகிகள், வழக்கறிஞர் மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அவங்க சாதாரணமாக இல்லை, இந்த எலெக்ஷனுக்கு எப்படி உழைச்சாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இந்த பூந்தமல்லி தொகுதியை தமிழ்நாட்டில் நம்பர் 5வது இடத்தை கொண்டு வந்தது அவங்க தான். அவங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சாதாரண விஷயம் இல்லை, 73,000 ஓட்டு லீடிங்களை ஜெயிச்சுக்கிறேன். ₹1 செலவு பண்ணாம. யார்? ஒரு தளபதி விஜய் அண்ணா முகம் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. அந்த முகத்தை மட்டும் காட்டி 73,000 ஓட்டு, 1 ஓட்டு 2 ஓட்டு இல்லை, 73,000 ஓட்டு லீடிங்களை என்னை வின் பண்ணி வச்ச பூந்தமல்லி தொகுதி மக்களுக்கு நான் கண்டிப்பா நல்லது மட்டும் தான் பண்ணுவேன், நல்லது மட்டும் தான் செய்வேன். உங்க குறைங்க என்னென்ன சொல்லுங்க, அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். என்னை ஒரு மாவட்ட செயலாளரா, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பார்க்காதீங்க, உங்க வீட்டு பிள்ளையா, உங்க அண்ணன் தம்பி மாதிரி பாருங்க. அது போல பாருங்க, நம்ம தொகுதிக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பா நம்ம செய்வோம். வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நம்ம எப்படி 108 இடம் ஜெயிச்சோமோ அதே மாதிரி பூந்தமல்லி தொகுதியில பூந்தமல்லி நகராட்சி நம்ம பிடிக்கணும், மற்றும் எல்லா பகுதியிலும் நம்ம ஜெயிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். பண்ணுவீங்களா? உள்ளாட்சி மன்ற தேர்தல் நம்ம தான் வின் பண்ணணும். இந்த சுனாமியால திரியும் வீசணும், அது கண்டிப்பா நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும், நம்ம உழைக்கணும். நம்ம தளபதி விஜய் அண்ணா நிரந்தர முதலமைச்சராக இருக்கணும், அதுக்கு நம்ம பாடு பண்ணணும். பண்ணுவீங்களா? இது யாரோ ஒரு கோட்டையா இருந்தது பூந்தமல்லி, அந்த கோட்டையே நம்ம உடைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறோம். சாதாரண விஷயங்களா? அது ஒரே ஒரு மூஞ்சி தளபதி முகத்தை கோசுனா அந்த கோட்டை தூள்தல் ஆயிடுச்சு. இது மாதிரி அந்த கோட்டையெல்லாம் இங்க வர முடியாது. இது தளபதி கோட்டை, இது பூந்தமல்லி தளபதி கோட்டை. அதை நான் மாற்றி காட்டுவோம். செய்வோமா? நீங்களாம் என் கூட சேர்ந்து எல்லாமே ஒத்துழைக்கணும். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பா நம்ம தளபதி முதலமைச்சர், நம்ம அமைச்சர் பெருமக்கள், நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே செய்து தருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஆட்சி நிரந்தர ஆட்சி. தளபதி அவரு எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறாரு, மக்களுக்கு நல்லது பண்ண மட்டும்தான் வந்துக்கிறாரு. அது நல்லதே நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க.
இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் சிவசங்கர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு இணைப்பு விழா மட்டும் இல்லை. அண்ணன் ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன். ஆனால் நீங்கள் தமிழக வெற்றிகளை நம்பி சேர்ந்துட்டீங்க. நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஃபுல்லாக ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போம். நம்ம நிர்வாகிகளை எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. எல்லாரும் ஒத்துமையாக இருந்து நம்ம ஒத்துமையாக செயல்படுவோம். நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க கிட்டத்தட்ட 20-25 வருஷமா உழைச்சிக்கிறாங்க. சாதாரண உழைப்பு இல்லை, 20-25 உழைச்சி அவங்க வந்துக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து அன்னை செயல்படணும், நாங்களும் கூட சேர்ந்து செயல்படுவோம். நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் தான் நம்ம சாயத்தை காட்ட முடியும். செய்வீங்களா? நம்ம நிர்வாகிகளை எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்களும் ஒத்துழைப்பு கொடுவோம். நன்றிண்ணா.